பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். இந்த காலை ஆராதனை வேளைக்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆராதனை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே, நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளிலே 18வது பாமாலை, எங்கும் நிறைந்த தெய்வமே ஏழை அடியார் பணிவாய் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எங்கும் நிறைந்த தெய்வமே ஏழை அடியார் பணிவாய் தூங்கவனும் தன் பாதமே சோசரிக்கின்றோம் ஏகமா உலகைய நாம் நீங்கியே உந்தனில் தீடமானதாய் நலமாய் முள்ளம் பொங்கியே நாடி தோதிக்கச் செய் அன்பாய் கேட்டிடும் தெய்வவாக்கியம் கிருபையாய் மனதிலே நாட்டிடனே சலாக்கிய நாங்கள் நீரைய செய்தாலே தூதர்கள் கூடி பாடிடும் தூயர் உம்மை மாபாவிகள் பாதம் பணிந்து வேண்டினோ ஆலிப்பினாகளிலைகள். வழிபாட்டிற்கு துணையாக 2ஆம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவள் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை நாம் போற்றி மகிமைப்படுத்துவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரேன். உம்மை போற்றுகிறோம். குமாரன் நாம் கடவுளே பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரே மை போற்றுகிறோம்.
பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, எம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் மௌனமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து அறிக்கை செய்வோமாக. சற்று நேரம் அமைதியோடு நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பகுதி. The first Bible reading is taken from Proverbs chapter 8 verses 1 to 12. Proverbs chapter 8 verses 1 to 12. Does not wisdom call? Does not understanding raise her voice? On the heights beside the way, at the crossroads she takes her stand. Beside the gates in front of the town, at the entrance of the portals she cries aloud. To you, O men, I call, and my cry is to the children of man. O simple ones, learn prudence. O fools, learn sense. Hear, for I will speak noble things, and from my lips will come what is right. For my mouth will utter truth. Wickedness is an abomination to my lips. All the words of my mouth are righteous. There is nothing twisted or crooked in them. They are all straight to him who understands, and right to those who finds knowledge. Take my instruction instead of silver, and knowledge rather than choice gold. For wisdom is better than jewels, and all that you may desire cannot compare with her. I, wisdom, dwell with prudence, and I find knowledge and discretion. Here ends the reading. தொடர்ந்து நாம் இரண்டாம் திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இரண்டாம் வேத பாடமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்ப போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி
பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். பாடம் முடிந்தது. இந்நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்த சுவிசேஷ பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 துவங்கி 44 முடிய. மார்க் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தொடங்கி 44ஆம் வசனம் வரை. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு, அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று, புசிக்கிறதற்கும் அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றியிருக்கிற கிராமங்களுக்கு ஊருக்கு போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கும் அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரும் பசும்புல் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாரும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களில் மீன்களின் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். வாசிக்க தெரிந்த சுவிசேஷ பாடம் வாசித்து நிறைவாயிற்று. நாம் அனைவரும் சேர்ந்து 320வது பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 320. என் முன்னே மெய்ப்பர் போகிறார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். என் முன்னே மேய்ப்பர் போகிறார், நல் மேய்ப்பராக காக்கிறார். ஓ காலும் என்னை கைவிடார், நேர்பாதை காட்டி போகிறார்.
முன் செல்கின்றார் என் முன்னே சென்று போகிறார். நன்மை பச்சத்தமறிவே அன்போடு பின் சென்றேகுவேன். கார்மேகம் வந்து மூடினோம், சீஜோதி தோன்றி வீசினோம், என் வாழ்வு தாழ்வே நீங்கிடாம். என்றைக்கும் முன்னே போகிறார். முன் செல்கின்றார் என் முன்னே மேய்ப்பர் செல்கிறார். மேய்ப்பர் சத்தம் அறிவே அன்போடு பின்னே செல்லுவேன். மெய்ப்பாதை காட்டி பின் செல்வேன், தெய்வீக கையா தாங்குவேன். எவிக்கு நம்ப தாலோனி இவ்வேளை முன்னே போகிறேன். முன் செல்கின்றார் என் முன்னே சென்று போகிறார். நல்மெய்ப்பர் சத்தம் அறிவே அன்போடு பின் சென்றேகுவேன். ஒப்பற்றவோம் காருண்யத்தா இப்பூமி பாடு தீருங்க. நீ சாவை வேல செய்கோவி பேரின்பம் காட்டி முன் செல்கின்றார் முன்னே சென்று போகின்றார். நல்மெய்ப்பர் சத்தம் அறிவே அன்போடு பின் சென்றேகுவேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நேசரே, உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை உம்பல்ல செயல்கள் நினைக்க உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை
செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, நீர் நல்லவராகவும் வல்லவராகவும் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். உம்முடைய பாதபடியிலே உம்முடைய வேத வார்த்தைக்காய் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, செப்டம்பர் மாதம் என்று சொல்லுகிற போது ஆசிரியர் தினமாக நாம் அனுசரித்து கொண்டாடுகின்றோம். சாதாரணமான ஏழை குடும்பத்திலே பிறந்து வறுமையிலே வாடி படிப்பிலே சிறந்து பண்பிலே உயர்ந்து கல்வியிலே வித்தகராக திகழ்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். 1962ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் தேசிய ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆக இந்த நாளிலும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் திருச்சபையின் சார்பிலே நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் சமர்ப்பணம் செய்கின்றேன். உங்கள் அர்ப்பணிப்பு, உங்களுடைய தியாக சேவை, மாணவர்களை ஊக்கப்படுத்தும் ஆற்றல் அனைத்திலும் ஆண்டவருடைய பேரருள் உங்களோடு என்றும் நிலைத்திருக்க இந்த நாளிலே மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆசிரியர்கள் விடுதலைக்கான பிரதிநிதிகள், டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன். வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற போதும் சமுதாய மாற்றத்தை நாம் சிந்திக்கின்ற போதும் ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மிக பெரிதும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ஸ்ரீ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தின் புத்தகத்திலே தி விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற புத்தகத்திலே தன்னுடைய ஆசிரியரை குறித்த ஒரு விளக்கங்களை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. திரு சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்கள் ஒரு மாபெரும் சாதனை படைத்தவராக தன்னுடைய ஆசிரியரை குறித்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு ஆச்சரியமான பிராமண குலத்தை சார்ந்தவர். அந்த ராமேஸ்வரத்திலே பலதரப்பட்ட மக்கள் பின்யனத்திலே வாழ்ந்தவர்கள், வித்தியாசமான கலாச்சாரத்திலே இருக்கின்றவர்கள், சமய நம்பிக்கை உடைய மக்கள். ஆனால் இந்த ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஐயர் அவர்கள் பலதரப்பட்ட பின்யனத்திலே கொண்ட இந்த மாணவர்களை இரண்டர கலந்து இணக்கமாக வாழ்வதற்கு வழிவகுத்தவர் என்று சொல்லி தன்னுடைய ஆசிரியரை குறித்து குறிப்பிடுகின்றார். பல்வேறு சமூக தடைகள் அந்த ராமேஸ்வரத்திலே காணப்பட்டாலும் தன்னுடைய குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திலே அந்த சமூக தடைகளெல்லாம் தகர்ப்பதிலே தீவிரமாக ஈடுபட்டவர் ஸ்ரீ
சிவசுப்பிரமணிய ஐயர் என்று கூறி தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிற போது, என்னோடு கூட என்னுடைய ஆசிரியர் நீண்ட நேரத்தை செலவிடுவார்கள். பெரிய நகரங்களில் உள்ள மற்ற படித்தவர்களுக்கு சமமாக நான் உயர்ந்து காணப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் என்னை அதிகமாக உற்சாகப்படுத்தினார் என்ற செய்தியை தன்னுடைய ஆசிரியரை குறித்து குறிப்பிடுவதை நாம் காண்கின்றோம். மாணவர்களை உற்சாகப்படுத்திய ஆசிரியர் ஒருவேளை தன்னுடைய குடும்ப வாழ்வு பல்வேறு கஷ்டத்தின் மத்தியிலே வாழுகின்ற வாழ்வாயிருந்தாலும், போதிய அடிப்படை வசதி இல்லாத ஒரு பின்னணியத்திலே இவர் வாழ்ந்தாலும், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற வாழ்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை இந்திய தேசத்தின் ஜனாதிபதியாய் முதல் குடிமகனாய் மாற்றிய பெருமை திரு சிவசுப்பிரமணிய ஐயர் அவரை சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக சமுதாயத்திலே வாழ்கின்ற மக்களையும் மாணவர்களையும் வாழ்க்கையின் பல்வேறு நிலைமைகளிலே ஒரு மாற்றத்திற்கு நேராக வழிவகுக்கின்றவர்கள் ஆசிரியர்கள் என்கின்ற போது, உண்மையிலே இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட வேண்டும். அதே போல ஆசிரியர்கள் தினமாக இந்த நாளிலே கொண்டாடப்படுகின்ற இந்த நாட்களிலே பல்வேறு நிலைமைகளை தியாகம் செய்து மிஷனரிகளாக வந்து பள்ளிக்கூடங்களை உருவாக்கி, ஆசிரியர் பயிற்சி கூடங்களை உருவாக்கி, இந்த ஆசிரிய பெருமக்களை உருவாக்கி தந்த மிஷனரிமார்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் இந்த நாட்களிலே கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆசிரியர்கள் விடுதலைக்கான பிரதிநிதிகள். ஒருவேளை பொதுவாக நாம் எஜுகேஷன் என்று சொல்லுகின்றோம், எடுக்யூட், எடுகேர் என்று சொல்லுகிற போது, இந்த லத்தீன் மொழியினுடைய மொழியாக்கும் பிரிங் அவுட் என்பதாகும், வெளிக்கொணர்தல். ஆக மாணவர்களிடத்திலே பொதிந்து கிடக்கின்ற ஆற்றல்களையும் திறமைகளையும் வெளிக்கொணர்தல் இந்த கல்வியாகும். Education for social transformation and also teaches as an agent of social change. ஆசிரியர்கள் மாற்றத்திற்கான பிரதிநிதிகளாக, அது மட்டுமல்லாமல் பொருளாதார வளர்ச்சிக்கும் சிறப்பான முறையிலே பங்கு வகிக்கின்றவர்கள் ஆசிரியர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகள் போதனையை குறித்தும் போதனையின் வழியாக ஏற்படுகின்ற விடுதலை வாழ்வை குறித்தும் நமக்கு தெளிவாக இந்த நாளின் திருமறை பகுதிகள் நமக்கு கூறுகிறதையும் நாம் வாசிக்க கேட்டோம். நாம் ஆராதிக்கின்ற கடவுளும் ஒரு ஆசிரியராக, சிறப்புக்குரிய ஆசிரியராய் இருக்கின்றார். பிதாவாகிய தேவன் ஒரு சிறப்புக்குரிய ஆசிரியராக இருந்ததினாலே தன்னுடைய மாணவராகிய மோசேவுக்கும் சொல்லுகிற செய்தி, மோசேவை அடுத்து வருகின்ற சந்ததியாருக்கும் சொல்லுகின்ற செய்தி, நீங்கள் கருத்தாய் போதியுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ஞானத்தை தருகிறவர். For the Lord gives wisdom and from his mouth comes knowledge and understanding. ஆக ஞானத்தை தருகிறவர் கடவுள் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆக இந்த உலகத்திலே சமூக மாற்றத்திற்கோ அல்லது விடுதலை வாழ்விற்கோ இறைவன் அருளுகின்ற ஞானத்தை நாம் பெற்றவர்களாக வாழ
வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற செய்தி சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு ஞானத்தை அருளுகிறவர். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் நமக்கு வழங்கப்படுகின்றது. ஆக ஒரு மாபெரும் ஆசிரியராக கடவுள் இந்த நாள் வரையிலும் ஞானத்தை நமக்கு அருளி அறிவையும் புத்தியையும் நமக்கு அநேக விதங்களில் ஆண்டவர் போதித்து வருகிறதை நாம் காண்கின்றோம். ஆக கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன? The fear of the Lord does not mean fright or terror. ஏதோ ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு வாழ்வது அல்ல. It means a good relationship with God based on reverence and respect for Him and His commandments. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கடவுளோடு ஒரு நல்ல உறவை வைத்து வாழ்வது, அவருக்கு கனத்தை கொடுத்து, அவர் கூறிய வார்த்தைகளுக்கு கனத்தை கொடுத்து ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்வு. ஆக என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நேர்மையாய் வாழுதல் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆக கர்த்தர் ஞானத்தை அருளுகிறவர். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து திருமறையிலே வாசிக்கும் பொழுது, Jesus Christ is also a greatest teacher என்று சொல்லலாம். The world was his classroom. இந்த ஆசிரியருக்கு இந்த முழு உலகமே ஒரு வகுப்பறையாக இருக்கின்றது. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே இயேசுவை குறித்து அவருக்கு அநேக பெயர்கள் சூட்டப்பட்டு மக்கள் அவரை அழைத்ததாக நாம் திருமறையிலே காண்கிறோம். ஆண்டவர் என்றும், மீட்பர் என்றும், போதகர் என்றும், ரபி என்றெல்லாம் அவரை அழைத்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது அதிகமாக ஆண்டவர் இயேசுவை போதகரே, டீச்சர் என்றுதான் அவரை அழைத்திருக்கிறார்கள். இயேசுவின் முன்மாதிரியான போதனை நமக்கு சவாலை வழங்குகிறதா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மக்களுக்கு அறிவை புகட்டுவதற்கு, மக்களுக்கு காரியங்களை விளக்கி காட்டுவதற்கு ஆசிரியர்களையும் போதகர்களையும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நாம் வாசிக்க கேட்டு அப்போஸ்தலர் 8 அதிகாரம் தொடர்ச்சியான வசனங்களில் 26 வசனத்திலிருந்து 38 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே பிலிப்புவுக்கு தேவதூதனால் ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்திற்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் நீ போ என்றார். எத்தோப்பியனாகிய ஒருவன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் பிலிப்பு அந்த இடத்திலே சென்று அந்த ஏசாயா ஆகமத்திலே வாசிக்கிற அந்த செய்தியை குறித்து பிலிப்பு விளக்கும்படியாய் ஆண்டவர் அனுப்பினார். அந்த விளக்கங்களுக்கு, அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தின் வாசகங்களுக்கெல்லாம் பிலிப்பு விளக்கி அந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறதை அந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. பிறகு நடந்த காரியம் என்ன? கர்த்தரின் வார்த்தையை, கர்த்தருடைய வசனங்கள் அந்த எத்தோப்பியனாகிய இவனுடைய வாழ்வை மாற்றினது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் வார்த்தை நம்மை மாற்றுகின்ற வார்த்தை. கடவுளின் வார்த்தை நம்மை விடுவிக்கின்ற வார்த்தை. கடவுளின் வார்த்தைகள், போதனைகள்
நம்மை நல்வழிப்படுத்துகின்ற வார்த்தைகள். இயேசுவின் போதனையை நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய செய்தியும் சரி, அவர் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்ற விதம், பயன்படுத்திய உதாரணங்கள் எந்த மக்களும் புரிந்து கொள்ளுகின்ற வகையிலே ஆண்டவராகிய இயேசுவின் போதனை அமைந்திருந்ததை நாம் திருமறையிலே காண்கிறோம். முதலாவதாக சொல்ல வேண்டுமானால், ஜீசஸ் taught with authority. இயேசுவினுடைய போதனை அதிகாரப்பூர்வமாக இருந்ததை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம் இவைகளை வாசிக்கும் பொழுது அநேக போதனைகளை மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைக்கிறார் மலை பிரசங்கத்தின் வழியாய். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கடைசி 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் அவரின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. When Jesus has finished saying these things, the crowd were amazed at his teaching, because he taught as one who had authority and not as the teachers of the law. இந்த பகுதியை நாம் சிந்திக்கும் பொழுது ஜனங்கள் அவரின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் எல்லா போதனைகளை குறித்தும் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளுகிற வகையிலே இயேசுவின் போதனை அமைந்திருந்ததை நாம் காண்கின்றோம். நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது வேதபாரகர் நியாயப்பிரமாணத்தை குறித்து நன்கு கற்றவர்கள், பாரம்பரியங்களுக்கு விளக்கம் தருகிறவர்களாய் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் போதனையை குறித்து அதிகாரப்பூர்வமாய் அவர் போதிக்கிறதை குறித்து சிந்திக்கிற போது Jesus strongly appealed to scripture. நீங்கள் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் வேதாகமத்தில் ஒரு காலம் இதை வாசிக்கவில்லையாம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அதிகாரப்பூர்வமாய் போதித்த ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக, எல்லா போதனைகளை ஆழமாய் கற்றறிந்தவராக போதிக்கிற இயேசுவை நாம் காண்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த ஆசிரியராகிய ஆண்டவர் இயேசு அநேக போதனைகளை அதிகாரப்பூர்வமாய் நமக்கு அளித்திருக்கிறார். ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். Knowing God intimately is a secret of being strong என்று சொல்லலாம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் நெருக்கமாக அறிந்து கொள்ளுகிற போது நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பலமுள்ளவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். அப்படியானால் எல்லா நேரத்திலும் அவர் போதிக்கின்ற போதனைகளை நாம் கவனமாய் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4:4 சொல்லப்படுகிறது. ஆக இயேசுவின் போதனை அதிகாரப்பூர்வமான ஒரு போதனை. இயேசுவினுடைய போதனை குறித்து சிந்திக்கிற போது இயேசுவின் போதனை செயல்பாடு சார்ந்த போதனையாக இருந்ததையும் நாம் காண்கிறோம். இயேசுவின் போதனை செயல்பாடு சார்ந்த ஒரு போதனை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல நோய்களையும் சுஸ்தமாக்கினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கடவுளின் ஆட்சி என்று சொல்லுகிற போது தீய சக்திகளின் ஆதிக்கத்தை அகற்றுதல்
என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளின் ஆட்சி என்று சொல்லுகிற போது அநீதி, அடிமைதனம், மேட்டிமை, சமாதானமின்மை போன்றவைகள் எல்லாவற்றையும் அழித்து நீதி, நேர்மை, சமத்துவம் போன்றவைகளை நிலைநாட்டுவது கர்த்தருடைய ஆட்சி. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனை செயல்பாடு சார்ந்த போதனையாயிருந்ததை நாம் இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், அதோடு கூட சகல நோய்களையும் சுஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஆக கடவுளுக்கு எதிரான ஒரு ஆதிக்க சக்தி தான் தீய ஆவி, அசுத்தாவி என்று சொல்லலாம். ஆக நோய்கள், இயற்கை அழிவுகள் இவையெல்லாம் இந்த சக்தியினால் தான் உண்டாகிறது என்று சொல்லி யூதர்கள் நம்பினார்கள். ஆனால் இயேசுவின் போதனை மக்களை மட்டும் சார்ந்ததாய் இல்லாமல் இந்த தீய சக்திகளையும் பாதிக்கின்ற வகையிலே இயேசுவினுடைய போதனை அமைந்திருந்ததை நாம் திருமறையிலே காண்கிறோம். இயேசுவின் வல்லமை தீய சக்திகளின் வல்லமைக்கு சவாலாக விளங்கினது. இயேசுவின் போதனை ஒவ்வொரு காரியங்களிலும் விடுதலை வாழ்க்கைக்கு வழிவகுத்த ஒரு போதனை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இயேசுவினுடைய போதனை தீய ஆவி ஈடு கொடுக்க முடியவில்லை. இயேசுவை ஏற்று பணிய வைக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிவிட்ட ஒரு போதனையாக இயேசுவின் போதனை அமைந்திருக்கிறது. ஆக செயல்பாடு சார்ந்த ஒரு போதனை இயேசுவின் போதனை. வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் 6 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது, Jesus teaching was motivated by compassion என்று சொல்லலாம். இயேசுவின் போதனை மனதுருக்கத்தால் நிறைந்த ஒரு போதனை. ஆகவேதான் மார்க் 6 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். ஆக இந்த பகுதியிலே சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியினால் ஆண்டவர் அவர்கள் மேல் மனதுருகி போதனையை கொடுத்து, போதனையோடு நின்று விடாமல் அந்த கடவுளின் ஆட்சிக்குரிய பண்புகளை வெளிப்படுத்துகிறதை தான் நாம் மார்க் 6 அதிகாரம் 34 வசனத்திலிருந்து தொடர்ச்சியாய் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே 5 அப்பம் 2 மீன்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், கடவுளுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பது மட்டுமல்ல, மக்களுடைய அன்றாட தேவைகளின் பாலும் நாம் அக்கறை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, கடவுளின் ஆட்சியின் பணியில், அந்த கடவுளின் ஆட்சிக்குரிய பணியிலே பயிற்சியில் இருந்து அவர்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனால் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, இந்த உணவளிக்கும் நிகழ்ச்சி பசியுள்ள மக்களின் கூட்டத்திற்கு வயிறார உணவை ஆண்டவர் தந்து 12 கூடைகள் மீதம் ஏற்படுகின்ற வகையிலே இயேசுவின் தாராளமாக உணவளிக்கின்ற ஒரு தன்மையை ஆண்டவர் இந்த சீடர்களுக்கு போதனையாய் சொல்லுகிறார். இயேசு இந்த 5 அப்பம் 2 மீனை உணவளிக்கும் நிகழ்ச்சியின் வழியாக சீடர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பாடங்கள் என்ன? இயேசு ஆற்றிய அந்த அன்பு பணியை, இயேசு மக்களின்பால் கொண்ட அந்த பரிவும், இயேசு மக்களின்பால் கொண்ட அந்த மனதுருக்கத்தை இந்த சீடர்கள்
நீங்கள் செயல்படுகின்றவர்களாக தான் காட்டிய முன்மாதிரியான இந்த போதனையை தொடர வேண்டியவர்கள் நீங்கள் என்ற போதனையை அங்கு சீடர்களுக்கு சொல்லுகிறதையும் நாம் காண்கிறோம். ஆக இயேசு ஆற்றிய அந்த அன்பு பணியை தாங்களும் தொடர வேண்டியவர்கள் என்பதை உணர வேண்டும் என்கின்ற போதனையை சொல்லுகின்றார். இரண்டாவதாக நீங்கள் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது தொடர்ந்து கடவுளின் ஆட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும். கடவுளின் ஆட்சியை மக்களுக்கு நீங்கள் தர வேண்டும். அந்த கடவுளின் ஆட்சியின் ஒரு சிறு பண்புதான் பசியுள்ளோருக்கு உணவை கொடுத்தல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போதனையை மட்டுமல்ல, அந்த போதனையிலே மக்களின்பால் மனதுருக்கத்தையும் வெளிப்படுத்தி காட்டி அந்த மக்களுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் உணர்ந்து வயிறார உணவை வழங்குகின்ற நிகழ்வை நாம் காண்கின்றோம். ஆனால் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சீடர்களுடைய அலட்சியமான மனப்பான்மையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சீடர்களுடைய நிலையை பார்க்கும்போது தங்கள் பொருளாதார இயலாமையை ஒரு சாக்காக முன்வைக்கின்றார்கள். இவ்வளவு பணம் எங்கே என்ற ஒரு கேள்வி எல்லாம் முன்வைக்கின்ற ஒரு நிலை. ஆனால் இதை இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, பிறருக்கு நன்மை செய்ய பெரும் பொருள் தேவையில்லை, இருக்கின்ற சொற்ப பொருளையும் மனித நேயம் இருந்தால் போதும் என்ற ஒரு பாணியிலே ஒரு பதிலை ஆண்டவர் தருகின்றார். நீங்கள் இந்த பொருளாதார இயலாமையை குறித்து பேசி இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். பிறருக்கு நன்மை செய்ய பெரும்பொருள் தேவையில்லை, மாறாக இருக்கின்ற சொற்ப பொருட்களை வைத்து மனித நேயத்தோடு மனித மாண்போடு கூட நீங்கள் இருந்தல் மிக முக்கியம் என்ற செய்தியை இங்கு சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை திருச்சபையும் இந்த பணியை நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலகட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். இந்த கோவிட்-19 காலகட்டங்களிலே அநேகர் வேலைகளை இழந்து தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து கஷ்டத்தில் இருக்கின்ற மக்கள், அப்படிப்பட்ட மக்களையும் நினைவு கூர்ந்து திருச்சபை அவர்களுக்காக தங்களால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டிய ஒரு கருத்தை ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு போதிக்கின்ற அந்த ஒரு போதனையை நாமும் இதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆக இயேசுவினுடைய போதனை மனதுருக்கத்தை சார்ந்தது. இயேசுவினுடைய போதனை செயல்பாட்டை சார்ந்தது. இயேசுவினுடைய போதனை அதிகாரத்தோடு கூட அவர் தன்னுடைய போதனையை வழங்குகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஜீசஸ் as the best teacher. இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதை நாம் எல்லா நேரத்திலும் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 - 23 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் அதிலே வருகிறதை நாம் வாசிக்கிறோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர் புறப்பட்டு வருகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு போதனையை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாக என்றெல்லாம் பல காரியங்களை அங்கு சொல்லுகிறார். ஆனால் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிய செய்தி 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அநேக காரியங்களை இவனுக்கு போதிக்கின்றார். ஆனால்
அந்த மனிதன் என்ன பதில் சொல்லுகிறார்? போதகரே, ஆசிரியரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் படிச்சுட்டேன். ஆனால் இதை இவன் கடைபிடிக்கவில்லை என்று ஆண்டவர் இயேசுவுக்கு நிச்சயமாக தெரியும். ஆகவேதான் இந்த காரியங்களை எல்லாம் போதனையாக கொடுக்கின்றார். ஆனால் நான் சிறு வயதிலிருந்தவைகள் எல்லாம் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இயேசுவினுடைய இந்த போதனையின் அணுகுமுறை 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார். Jesus looked at him and loved him and he said, one thing you lack. இயேசுவினுடைய அப்ரோச் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. ஒருவேளை நான் இவ்வளோ சொல்றேனே இவன் கேட்கலன்னு இயேசு எந்த கோபம் படவில்லை. 2 காரியம் வருகிறது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சுட்டிக்காட்டினார். சில காரியங்களை சொல்வதற்கு முன்பு ஆண்டவருடைய அணுகுமுறை, இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து பிறகுதான் அவர் சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவினுடைய போதனை விடுதலை வாழ்க்கைக்கு வழிவகுத்து தந்த போதனை. இயேசுவின் போதனை நம்மை நல்வழிப்படுத்துகின்ற போதனை. இயேசுவின் போதனை நம்மை சிறப்புக்குரியவர்களாக மாற்றுகிற போதனை. அந்த இயேசு நல்ல ஆசிரியராக நமக்கு முன்பு இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றி வாழ்வோமா? இந்த காலை வேளையிலும் இயேசு நமக்கு ஆசிரியராக, இயேசு நம்மை நல்வழிப்படுத்துகிறவராய், ஆண்டவர் நமக்கு முன்பு போதிக்கப்பட்டு வைக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் கேட்டு அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நேச பிதாவே, உம்முடைய போதனை அதிகாரப்பூர்வமான போதனை. உம்முடைய போதனை செயல்பாடு சார்ந்த போதனை. உம்முடைய போதனை மனதுருக்கம் நிறைந்த போதனை. எல்லா மக்களும் புரிந்து கொள்ளுகிற வகையிலே விளக்குகின்ற நல்ல ஆசிரியராக நீர் திகழ்ந்திருக்கின்றீர். உம்முடைய போதனையை நாங்களும் கேட்டு உம்மை பின்பற்றி வர எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேட்ட சத்தியத்தை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் நம்முடைய விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமணத்திற்கேறி சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேவனுடைய நாம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையிலே 73ஆம் கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 73. வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கீரோ சேருமையா பந்தீனில்
வாருமையா பந்தினில் சிறியவராம் எங்களிடம், சிறியவராம் எங்களிடம். ஒளிமங்கி இருளாத்தே உத்தமனே வாருமையா. களித்தீரவோ காத்திருப்போம், களித்தீரவோ காத்திருப்போம். காதலனே கருணை செய்வார், காதலனே கருணை செய்வார். நான் இருப்பேன் நடுவில் என்றார், நான் என் முன்னாமம் நமஸ்கரிக்க. தாமதமே தாய் புரிய, தாமதமே தாதை புரிய. தற்பரனே நலம் தருவார், தற்பரனே நலம் தருவார். உந்தன் மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்ந்திடுவார். பந்தமர பரிகரித்தேன், பந்தமர பரிகரித்தேன். பாக்கியமளி தாண்டருள்வார், பாக்கியமளி தாண்டருள்வார். வாருமையா போதகரே, வந்தமிடும் தங்கிடும். நாம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கிருபையாய் எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, இந்த நாளிலும் அனைத்து ஆசிரிய பெருமக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் தந்திருக்கின்ற சிறப்புக்குரிய தாளந்துகளுக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய தியாகத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையாக இவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உம்முடைய பூரணமான பிரசன்னம் இந்த கல்வி அருட்பணியிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்கள் மீதும் பூரணமாய் நிலைத்திருந்து ஆண்டவர் நீர் அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் நீர் அருளும்படியாய் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். தகப்பனே, இந்த நாளிலே திருச்சபையின் அனைத்து குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் நீர் முடிசூட்டி வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். தந்தையே, இந்த நாளிலும் அநேக மாதத்திற்கு பிறகு நாங்கள் ஆலயத்திலே கூடி உம்மை ஆராதிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்பட்டு அனைத்து திருச்சபை மக்களும் ஆண்டவரே ஒருங்கிணைந்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க உம்மை வழிபட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் மன்றாடுகின்றோம். திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து பெரியோர்களையும் நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றோம். சுவாமி, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பூரணமான பிரசன்னத்தினால் நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த ஆண்டவர், இனி எதிர்நோக்கியிருக்கிற நாட்களிலும் நீர் எங்களுக்கு துணையாளராக இருந்து ஆண்டவர் தாமே வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் அனைவரும் சேர்ந்து 324 பாமாலை பாடுவோம். பாதை காட்டுமா யெகோவா என்ற பாடல். பாதை காட்டும் மாயேகோவா பரதேசி யானனான் பலவீன வியறிவீன இவ்வுலோகம் காடுதான். வானாகாரம் வானாகாரம் தந்து என்னை போஷியோம். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றை நீ திறந்து தாருமே. தீபமேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே. வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே. சாவினாந்த காரம் வந்து என்னை மூடும் நீரத்தில் சாவின் மேலும் வெற்றி தந்தும் என்னை சேர்ப்பி மோட்சத்தில். கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன். ஆமென். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. தேவனுடைய நீங்காத பிரசன்னம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பூரணமாக இந்த வாரம் முழுவதும் நிலைத்திருந்து நம்மை அவருடைய திருக்கரங்களினால் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அநேக மாதங்களாக நம்முடைய ஆலயங்கள் கூட்டு வழிபாட்டிற்கு நாம் ஆராதிக்க முடியாமல் பல்வேறு தடைகள் நமக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது பரிபாலன குழுவின் ஒப்புதலோடு கூட ஆலோசனையோடு வருகிற 6ஆம் தேதியிலிருந்து இன்றிலிருந்து வழிபாடு ஆலயத்திலே கூடி ஆண்டவரை ஆராதிக்க ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. முன்போல அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் வழிபட முடியாத ஒரு நிலை. ஆகவே 2 ஆராதனைகள் நடைபெறும். காலை 8 மணி முதல் 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு 2ஆம் ஆராதனையும் நடைபெறும். வயதை குறித்து நாம் நினைக்கும் பொழுது 10 வயதிற்கு மேற்பட்டவர்களும் 60 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த ஆராதனையிலே பங்கு பெறலாம். ஒருவேளை அதற்கு மேற்பட்டவர்கள் எப்படி நாங்கள் பங்கு பெற முடியும் என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் உண்டு. அதை குறித்தும் பரிபாலன குழு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்குரிய விளக்கங்களை நான் பிறகு உங்களுக்கு அறிவிப்பேன். ஆக ஒரு ஆராதனையிலே 50 60 பேர் தான் பங்கு பெற முடியும். ஆகவே அதற்குரிய காரியங்களை பரிபாலன குழுவினர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு எந்தெந்த ஆராதனைக்கு யார் யார் இப்பொழுது பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு கூட தொடர்பு கொள்வார்கள். இந்த மாதத்திலே 4 வாரமும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஏனென்றால் குறைந்த எண்ணிக்கையிலே நாம் வருவதனாலே ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆகவே 4 வாரமும் கர்த்தருடைய திருவிருந்து இங்கு பரிமாறப்படும். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன். இதை குறித்த மற்ற விவரங்களை ஆராதனைக்கு எந்தெந்த எண்ணிக்கை குடும்ப எண் அவர்கள் பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்து
பரிபாலன குழு உறுப்பினர்கள், அதற்குரிய பொறுப்பாளர்கள் உங்களை சந்தித்து தெரிவிப்பார்கள். ஆகவே அனைத்து திருச்சபை குடும்பங்களும் இப்பொழுது தற்காலிகமாக சில முறைகள், ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே இதற்கு உங்கள் முழு ஒத்துழைப்பை தந்து இந்த வழிபாட்டு முறைகளிலே நீங்களும் பங்கேற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நாம் ஒருங்கிணைந்து அனைத்து குடும்பங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாய் ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.